வணக்கம். நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 12 discrete mathematics exercise 12.1. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். determine whether star is a binary operation on the set given below. அதாவது கீழே கொடுத்துருக்க செட் வந்து ஸ்டாரை பொறுத்து பைனரியான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். பைனரி ஆப்ரேஷனாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். a star b ஈக்குவல் டு a டாட் மாடலஸ் ஆஃப் b ஆன் ஆர்னு சொல்லி ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன எடுக்கலாம்னா இப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏ கமா பி ரெண்டு எலமெண்ட் வந்து ஒரு செட்லேருந்து எடுத்தோம்னா அதோட மல்டிப்புளும் எதில் இருக்கணும், அதே செட்டில் இருக்கணும். ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு எஸ்ஸு. ஓகேவா? இப்போது ஏ கமா பிங்கிற ரெண்டு எலமெண்ட்டை ஒரு செட்லேருந்து எடுத்தோம்னா அதோட மல்டிப்புளும் எஸ்ஸுங்கிற செட்டில் இருக்கணும். இப்போ இங்கே ஆர் கொடுத்தனால ஆர் யூஸ் பண்ணணும். கொஸ்டினில் என்ன செட்டு கொடுத்துருக்காங்களோ அதான் யூஸ் பண்ணணும். இப்போ எஸ்ஸுக்கு பதில் நீங்கள் என்ன செய்யணும், ஆர் போட்டுக்கணும். ஏ கொடுத்துருந்தா ஏன்னு போட்டுக்கணும். இது ஜென்ரல் ஃபார்முலா, ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி. ஏ கமா பி பிலாங்ஸ் டு எஸ். ஏ ஸ்டார் பி வந்து எதில் இருக்கணும், எஸ்ஸில் தான் இருக்கணும். ஏ கமா பியும் ஒரு செட்டில் இருந்து எடுக்கும்போது அதோட மல்டிப்புளும் அதே செட்டில் இருக்கணும். இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ டாட் மாடலஸ் ஆஃப் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போது இதை ப்ரூவ் பண்ணாலும் இதை ப்ரூவ் பண்ணாலும் நம்மளுக்கு ஒன்று தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோன்னா அந்த ஏ டாட் மாடலஸ் ஆஃப் பி வந்து ஆர்லேருந்து இருக்குன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் என்ன எடுக்கணும்னா லெட் a, b belongs to R. a, bயை நம்ம எது எடுக்கிறோம், ஆறுங்கிற ரியல் நம்பர் அதில் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்போ அதில் ரியல் நம்பர்னால் என்ன, எல்லாமே வரும். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல், இர்ரேஷனல் எல்லாமே சேர்ந்தது தான் என்னது ஆறு. அப்போ அதில் மாடலஸ் ஆஃப் பியும் கண்டிப்பாக இதில் இருக்கும், ரியல் நம்பரில் இருக்கும். மாடலஸ் ஆஃப் பின்னா என்ன, இப்போ 5ங்கிற ஒரு நம்பர் வந்து எடுக்கிறோம், ஆறுலேருந்து எடுக்கிறோம். அதே -5 மாடலஸ் ஆஃப் பி -5 போட்டிங்கன்னா இந்த மாடலஸ் ஆஃப் -5 ஆனது வெறும் 5 தானே வரும். இதுவும் எதில் தான் இருக்கும், ஆறில் தான் இருக்கும். ஸோ மாடலஸ் ஆஃப் பி எதில் தான் இருக்கும், ஆறில் தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக எழுதி காட்டுறது. இப்போ ஏ கமா பிங்கிறது ரெண்டு எலமெண்ட் ஆறுங்கிற செட்லேருந்து எடுக்கிறேன். ஸோ மாடலஸ் ஆஃப் பியும் எதில் தான் இருக்கும், ஆறுங்கிற செட்டில் தான் இருக்கும். அப்போ அதோட மல்டிபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஏ டாட் மாடலஸ் ஆஃப் பி எதில் இருக்கும், ஆறுங்கிற செட்டில் தான் இருக்கும். அப்படின்னா ஏ ஸ்டார் பி, ஏ டாட் பின்னா என்ன எழுதிக்கலாம், மல்டிபிள் தானே. ஏ ஸ்டார் பி எதில் இருக்கும், அதே ரியல் நம்பரில் தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஏ டாட் மாடலஸ் ஆஃப் பின்னு எடுத்து ஏ ஸ்டார் பி வந்து என்ன செஞ்சுருக்கோம், அதே ஆறுங்கிற செட்டில் இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ இது வந்து ஸ்டாரை பொறுத்து ஒரு பைனரி. இப்போ ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆன் ஆர்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஆர். ஓகேவா? அடுத்து அதே ஃபஸ்ட் கொஸ்டினில் செகண்ட் ரோமன் பாருங்கள். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி. இந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட் என்ன இருக்குன்னா 1 2 3 4 5. ஏங்கிற செட்டில் என்ன இருக்குது, 5 நம்பர் இருக்குது, 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. கண்டிஷன் என்ன, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி. இப்போது இது ரெண்டில் எதுனாலும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். இப்போ என்னது மினிமம் ஆஃப் ஏ கமா பின்னா என்ன, ஏ கமா பின்னா என்னென்னா இந்த ஏங்கிற செட்டுக்குள்ளே தான் எடுக்க போகிறோம். க்ளோசர்னால் என்ன சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஏ கமா பிங்கிற ரெண்டு எலமெண்ட்டை எஸ்ஸுங்கிற செட்டில் எடுத்தோம்னா அதோட மல்டிப்பிள் எதில் இருக்கணும், எஸ்ஸில் தான் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போது நம்ம ஏ கமா பி எதில் இருக்கணும், ஏங்கிற செட்டில் எடுக்கணும். ஏங்கிற செட்டில் என்னென்ன நம்பர் இருக்குது, 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், மினிமம் ஆஃப் ஏ கமா பி. ஏக்கு பதில் நான் 2ன்னு எடுத்துக்கிறேன், பிக்கு பதில் 5 எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏக்கு பதில் 2வும் பிக்கு பதில் 5வும் எடுத்துக்கிறேன். இதில் எது மினிமம், 2 தான் மினிமம். அப்போ அந்த 2ங்கிறது எதில் இருக்குது, பிலாங்ஸ் டு ஏங்கிற செட்டில் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது நம்ம ஏ கமா பி இந்த 5 எலமெண்ட்டுக்கு நம்பருக்குள்ளே என்ன எடுத்தாலும் அதே செட்டில் தான் நம்மளுக்கு வரும். அதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். லெட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏங்கிற செட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். தேர்ஃபோர் மினிமம் ஆஃப் ஏ கமா பி இஸ் எய்தர் ஏ ஆர் பி பிலாங்ஸ் டு ஏ. அதாவது இதோட மினிமம் இருக்குல்ல, மினிமம் ஏ கமா பி எடுக்கும்போது ஒன்று ஏ மினிமமாக இருக்கும் அல்லது பி வந்து மினிமமாக இருக்கும், நம்ம எடுக்கிற நம்பரை பொறுத்து. ஓகேவா? இப்போ ஏக்கு பதில் நான் 5 எடுத்துக்கலாம், பிக்கு பதில் 1 எடுத்துக்கலாம். அப்போ எது மினிமம்னா 1 தான் மினிமம். அப்போ ஏ அல்லது பி ரெண்டுமே எதில் தான் இருக்கும், ஏங்கிற செட்டில் தான் இருக்கும். திஸ் சிம்ப்ளைஸ் ஏ ஸ்டார் பி அதோட மல்டிபிள் எதில் இருக்கும், பிலாங்ஸ் டு ஏ.
இதோட மல்டிபிள் நம்ம எப்படி சொல்கிறோன்னா இங்கே கண்டிஷன் என்னது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி. அப்போ மினிமம் ஆஃப் ஏ கமா பி என்ன எடுத்தாலும் ஏல இருந்துச்சுன்னா அதோட இது என்ன எடுத்திருக்கோம் ஏ ஸ்டார் பி. அப்போ ஏ ஸ்டார் பி எதில் இருக்கும் ஏங்கிற செட்டில் தான் இருக்கும். தேர்ஃபோர் ஸ்டார் இஸ் பைனரி ஆன் ஏ. அடுத்து தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் கண்டிஷன் பாருங்கள். ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் பி இஸ் ஏ பைனரி ஆன் ஆர். இப்போ லெட் ஏ கமா பி ரெண்டு எலமெண்ட்டை நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம் ஆறுங்கிற செட்லேருந்து எடுக்கிறோம். இப்போ ஏ கமா பி எதில் இருக்குது ஆறில் இருக்குது. இப்போ ரூட் பி எதில் இருக்கும் அப்படின்னா ஆறில் இருக்குமான்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ரியல் நம்பர்னால் என்ன -∞ டு +∞ வரைக்கும், அதாவது 0 -1 -2 அது மாதிரி 1 2 அப் டு ∞ வரைக்கும். ஓகேவா ரெண்டு சைடும். இதில் வந்து மைனஸ் ரூட் வந்து நம்மளுக்கு வந்து -√5 எடுக்கும். இது வந்து என்ன நம்பர்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து ஏ கமா பி வந்து ரியல் நம்பர் எடுக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் பி வந்து இதில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. எதுக்காகனா இப்போ நம்ம இங்கே மைனஸ் போட்டோம்னா அது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக மாறிடும். அது வந்து ரியல் நம்பரில் இருக்காது. அதனால் அதோட மல்டிபிள் ஏ ரூட் பியும் எதில் இருக்காது ஆரில் வந்து இருக்காது. இதோட மல்டிபிள் எதில் இருக்காது ஏ ரூட் பி ஆரில் இருக்காது. ஸோ நம்மளுக்கு கண்டிஷன் என்னது ஏ ரூட் பி என்ன எடுத்துருக்கோம் ஏ ஸ்டார் பி. அப்படின்னா என்னது ஏ ஸ்டார் பியும் ஆரில் வந்து இருக்காது. ஸோ இது வந்து நாட் பைனரி. இது எப்படி எழுதிக்கலாம்னா ஸ்டார் இஸ் நாட் பைனரி ஆன் ஆர். ஆரை பொறுத்து இது வந்து பைனரியாக இருக்காது. எதுக்காகனா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதனால் எப்படி வராது ரியல் நம்பரில் வராது. அதனால் நாட் பைனரி. இந்த கொஸ்டினை பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்கள்.